பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி. ஒரு வாரத்துக்குள்ளே அநேக விஷயங்கள் நடந்திருக்கு பிரியமானவர்களே. முக்கியமாக நம்முடைய நாடு என்பது மதசார்பற்ற நாடு என்ற அந்த விஷயத்திலிருந்து மத சார்புள்ள நாடாக, மத கொள்கையை கடைப்பிடிக்கின்ற ஒரு நாடாக இது மாறுகிறது. இல்லைனா மாற்றி கொண்டு வருகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பிஜேபி அரசு என்பது அவங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறேன், இவர்கள் 5 வருஷம் இருப்பார்கள். அடுத்த வருஷம் இவர்கள் இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரா என்று கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் சட்டத்தை மெதுவாக பின்பக்கமாக வந்து மாற்றி கொண்டிருப்பார்கள். டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஜனங்கள் வாய் திறக்கக்கூடாது என்பதற்காக பாரதிய நியாய சம்ஹிதா என்ற அந்த விஷயத்தை சொல்லி எல்லா விதத்திலையும் அச்சுறுத்துகிறாங்க. அதாவது இப்போ பாருங்கள், இப்போ எத்தனை விஷயங்கள் நாட்டில் நடந்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறதா? இல்லை. எல்லார் மேலேயும் கேஸு. வாய் திறந்து சொன்னால் கேஸு. கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து பேசினால் கேஸு. இந்த பிஎன்எஸ் வருகிறதுக்கு முன்னமே கெஜ்ரிவால் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சரனுடைய கல்வி என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டார். ஆர்டிஐயில் கேட்டார். எங்கே கேட்டார்? டெல்லி உயர்நீதிமன்றத்தில். இன்றைக்கி அவர் உள்ளே இருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். இது யாரும் சிந்திக்காத ஒரு பெரிய விஷயம் அது. ஏனென்றால் 25,000 ரூபா அவருக்கு ஃபைன். எதற்கு? பிரதமருடைய குவாலிஃபிகேஷன் கேட்டது. ஏன் பிரதமருடைய குவாலிஃபிகேஷன் கேட்கக்கூடாதா? அவர் காட்டின எம்ஏ சர்டிஃபிகேட் என்ன? என்டையர் பாலிட்டிக்ஸில் அவர் எம்ஏ எடுத்திருக்கிறார், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுகிறார். அப்போ பிஏ இதில் பண்ணார். அவர் எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜு, அவருடைய ப்ரொஃபஸர் யார், கூட படித்தவங்க யார், ஃப்ரெண்ட்ஸு யார், இதெல்லாம் கேள்வி கேட்டப்போ வாயை மூட வச்சாங்க. பிஎன்எஸ் என்ற சட்டம் வருகிறதுக்கு முன்னே 25,000 ரூபா கெஜ்ரிவால் பே பண்ணிட்டார். இப்போ அந்த கோபமெல்லாம் வச்சு இப்போ உள்ளே இருக்கார் அவர். பிஎல்எம் என்று தேவையில்லாத ஒரு சட்டம். இப்போ எந்த சட்டத்துக்கு எதிர்த்தும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் பிஎன்எஸ்ஸில் 79 பிரிவின்படி அதில் என்ன சொல்லியிருக்கு? ராஜ்ய துரோக குற்றம் என்று சொல்லியிருக்கு. அரசை பற்றியோ அரசினுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் பற்றியோ யாராகிலும் ஊழல் என்றோ ஏதாவது சொன்னால், சமூகத்துக்கு விரோதம் என்று சொன்னால் அவர்களை இல்லை அந்த கூட்டத்தின் தலைவரை ராஜதுரோக குற்றத்துக்குள் கொண்டு வருவார்கள். அப்போ இந்த நாட்டில் எங்கே இருக்குது ஜனநாயகம்? இது லோக்சபாவில் பேசினார்களா, டிஸ்கஸ் பண்ணாங்களா? நான் கேட்டுக்கிட்டே வரேன். பண்ணவே இல்லை, பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா பண்ண மாட்டாங்க? இந்த காங்கிரஸ் அடுத்த முறை வந்தாலோ இல்லை இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பிஜேபி அரசு ஆகஸ்ட் செப்டம்பரில் கீழே தள்ளி ஐஎன்டிஏ வந்தாலும் அவர்களும் இதே சட்டத்தை பயன்படுத்தலாமல்ல. அதனால் அவர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. அதான் விஷயம். இப்போ இதில் என்ன புரிகிறது? யார் ஆண்டாலும் இனிமேல் வருகின்ற நாட்களில் ஜனநாயகம் என்பது இருக்காது. பிஜேபி ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால், பிஜேபி டைரெக்டாக முகத்தை பார்த்து குத்துவாங்க. ஐஎன்டி ஆளும்போது பின்னாடி தடவிட்டே இருப்பாங்க, முகத்தில் குத்திக்கிட்டே இருப்பாங்க, வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமல்ல. இல்லை பின்னாடி தடவி பின்னாடி குத்துவாங்க, நமக்கு தெரியாது. இல்லைன்னா இவ்வளோ அநியாயமான ஒரு சட்டம் இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்காங்களே, அதுக்கு எதிர்த்து ஒரு டிஸ்கஷனோ ஏதாவது பண்ணாங்களா? கெசட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை அப்போ என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம் என்று தான் அர்த்தம். இப்போ அது நடந்தது இல்லாமல் நேற்று பாருங்களேன், ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. யார் சொல்லியிருக்கு? அசாமினுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார். அதாவது 52 கணக்கின்படி 25% இருந்த 1952 25% இருந்த இஸ்லாமியர்கள் இப்போ 40% ஆயிட்டாங்களாம் அசாமில். புரியுதுங்களா? எப்படி? அவர்களுக்கு 4-5 மனைவிகளாம் பிள்ளைகளாம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் விரோதத்தை எப்படி கொண்டு வந்தார் பாருங்க. இத்தனைக்கும் கடந்த 10 வருஷமாக
சென்சஸை எடுக்கலை. அப்போ இவருக்கு இந்த புள்ளி விவரம் எங்கேருந்து கிடச்சிது? அவங்களுக்கு புள்ளி விவரம்லாம் தேவையில்லைங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம், இந்த நாடு ஒரு ஹிந்து நாடாக்கணும், இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு கொண்டு வரணும். அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனால் கிறிஸ்துவர்கள் மதமாற்றம் என்ற பெயரில், ஏன்னா கிறிஸ்துவங்க பேரில் வேறு எதுவுமே சொல்ல முடியாது, அவர்கள்கிட்ட தான் கல்வி மருத்துவம் எல்லாம் இருக்குது, சுகாதாரம் இருக்கிறதுனால மதமாற்றம் 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 என்ற ஒரு மதத்தை ஒரு 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 சிந்தனையை தலைக்குள்ளே ஏற்றிட்டாங்க, கிறிஸ்துவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று. இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், கிறிஸ்துவர்கள் மதம் மாற்றும் பொழுது ஏன் மதம் மாறுகிறார்கள்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, காசு கொடுத்துட்டு மதம் மாற்றுறாங்கன்னு. சரி, கிறிஸ்துவர்கள் காசு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஏன் உங்களுடைய ஹிந்து ஜனங்களை பிச்சைக்காரனை வச்சுருக்கீங்க? கிறிஸ்துவர்கள் சாப்பாடு கொடுத்து மதம் மாற்ற அளவுக்கு உங்கள் ஜனங்களை ஏன் நீங்கள் பட்டினிக்குள்ளே போட்டிருக்கீங்க? இதுதான் உங்களுடைய இந்து ஆட்சியா? இதுதான் ராமராஜ ஆட்சியா? இதுதான் கேள்வி. அப்போது இப்படி பொய்யான தகவல், அப்படி கிறிஸ்துவர்கள் காசு கொடுத்து மதம் மாற்றம் இந்நேரம் இந்தியாவே கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கணுமே. அப்போ அது ஒரு பெரிய பொய் தானே. அப்போ முதல் டார்கெட் இஸ்லாமியர்கள் ஒன்றொன்றாக அவர்கள் இங்கு மௌனம் அச்சுறுத்தி வாய் அடைக்க வைத்து, அப்புறம் அவங்களுடைய அந்த பிஎன்எஸ் என்ற இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த மனுநீதிக்கு ஏற்றபடியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த இந்தியாவை ஆளுகை செய்ய வேண்டும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு அவங்க என்ன ஃப்ராடுத்தனமும் பண்ணுவாங்க காசு திட்டுறதுக்கு. இப்போ பாருங்களேன், பத்ரிநாத் கோயிலில், அதாவது ஜெகநாத் பத்மநாபனுடைய கோயிலாக அது, அங்கேருந்து 228 கேஜி கோல்டு காணோம். சங்கராஜர் என்ன சொல்கிறார், அதுக்கு முழு உத்தரவாதி மோடி தான்றார். சரி, அவர் சொல்லியாச்சு, அவர் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா இவங்க? ஏன்னா அது பிராமணன் சங்கராஜர், அவர் என்ன சொன்னாலும் மௌனம் பாலிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன என்றால், இதை பற்றி லோக்சபாவில் பேசுனாங்களா? பேச மாட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி அதை பேசுகிறார், இது பேசுகிறார், ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்ல வரல. எப்பவுமே என்னுடைய கேள்வி நான் என்ன வைக்கிறேன்னா, அவர் பேசுகிறாரு தவிர, மௌன மைத்ரா கண்ணில் விரல போட்டு ஆட்டுற போல எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, பேசுனாங்களே தவிர, அதனால் என்ன விஷயம் நடந்தது, அதோட ரிசல்ட் என்ன, ஹிந்தியில் சொல்லப்போனால் நதீஜாக்கியா என்ன, அதனுடைய ஃப்ரூட் என்ன நடந்தது? ஒன்றும் நடக்காது. நீ கேட்குறவன் கேள்வி கேட்டுக்கிட்டே போ, எங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. எருமாடு மேலே மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அதே போல் நாங்கள் இருப்போம். ஆனால் நாங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம். நீங்கள் ரோட்டில் போராட முடியாது, ஏன்னா சட்டம் வந்தாச்சு. எதிர்த்து பேச முடியாது, சட்டம் வந்தாச்சு. அப்போது உங்களுக்கு அதெல்லாம் பயம், ஜெயிலுக்கு போவோன்ற பயம் உங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமல்ல. இப்போ முஸ்லீம் விரோதம் பேசுனது மட்டுமல்ல, கோலாப்பூரில் நடக்குது ஒரு மஸ்ஜித்தை, கோலாப்பூர் ஜும்மா மஸ்ஜித்தை பாபர் மஸ்ஜித் இடித்தது போல் மேலே ஏறி அடித்து உடச்சி தரமட்டமாக்கிட்டாங்க. ஏதாவது கேள்வி கேட்டாங்களா யாராகிலும்? போராடினாங்களா யாராகிலும்? லோக்சபாவில் பேசினாங்களா அந்த விஷயம்? இல்லை, அப்படியே போச்சு. சரி, மகாராஷ்டிரா அதை பற்றி அசம்பிளியில் பேசினாங்களா? இல்லை. அது சர்வசாதாரணமாகிடுச்சு. அதாவது முஸ்லீம் மசூதியா, அதை அவங்க உடைக்கிறாங்கப்பா, அந்த மாதிரி ஆயிடுச்சு செய்திகள். ஏனென்றால் ஏதாவது பேசினா முஸ்லீம் ஏரியாவில் புல்டோஸ் பண்ணி தள்ளுறது, அதுவும் கேட்டு ஜனக்காது புளிச்சு போச்சு. ரோட்டில் போராட்டம் கிடையாது, பயங்கரவாத கலவரம் கிடையாது, ஒரு புரட்சி இதை பற்றி பேசுகிறது கிடையாது. அதை சாதகமாக பண்ணிட்டாங்க. மத்திய பிரதேசில் போதிசாலா என்ற இடத்துல இருக்கின்ற மஸ்ஜித்தை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நோண்டனா அதுக்கு கீழே 27 சிலைகள் கிடைக்கிது. அதில் ஒரு சர்ப்ப சிலை இருக்குது, நாக சர்ப்பத்தோட சிலை இருக்குது, சரஸ்வதியோட சிலை இருக்குது, நிறைய ஹிந்தி எழுத்துக்கள் இருக்குது, சிலையில் கல்லில் கொத்தப்பட்டது, இதெல்லாம் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கிடைக்கிது. அப்படின்னா இது ஒரு ஹிந்து கோயிலாக இருந்தது, இது மேலே மசூதி கட்டுட்டாங்கன்னா அவங்க ஆர்கியாலஜிக் சர்வே ஆஃப் இந்தியாவே கொடுத்தாச்சு. பாபர் மஸ்ஜிது கீழே ஒன்றுமே கிடைக்கல. அப்போது அன்னைக்கு இருந்த ஒரு ஃப்ராடு சீஃப் ஜஸ்டிஸ் கோகோய் என்ன பண்ணிட்டாரு, நம்பிக்கையினுடைய பேசிஸில் தீர்ப்பை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ இது போத்சாலா, நம்பிக்கை இதுக்கு தேவை, எவிடன்ஸ் இருக்க. அப்போ முஸ்லீமோட நம்பிக்கை அங்கே இருக்குல்ல, அப்போ அதுக்கு வேல்யூ இல்லையா? அப்போ அதெல்லாம் வேல்யூ இல்லை, இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு தான் வேல்யூ இருக்குது.
இப்படி தான் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதை நம்பிக்கைக்கு வேல்யூ கொடுத்தா அப்போ இதுக்கு நம்பிக்கை வேல்யூ இருக்கணும் இல்லையா? அப்போது அதுக்கு வேல்யூ இல்லை. சரி, 47 ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் எந்தெந்த நம்பிக்கையின்படி, எந்தெந்த விசுவாசத்தின்படி, எந்தெந்த மதத்துக்கு எந்தெந்த இடம் எங்கே இருக்கோ அதை அப்படியே தொடரட்டும். அது போக அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. 991, அதாவது பாபர் மஸ்ஜித் விஷயம் வரும்போது 91, அப்புறம் தான் எல்கே அத்வானியுடைய ரதராத்திரம் நடந்தது இல்லைங்களா? அப்போ நான் சொன்னாங்க, இனிமேல் யாரும் பழைய விஷயத்தை தேடி ஒரு நம்பிக்கையுள்ள ஜனங்களுடைய அவர்களுடைய தேவாலயத்தையே வேறு விஷயத்தில் நோண்டி கீண்டி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 92 பாபர் மஸ்ஜிதை உடைச்சிது. 91 சட்டம் வந்து 92 பாபர் மஸ்ஜிதை உடைக்கிறாங்க. இப்போ அந்த 2 சட்டமும் இன்றைக்கி அங்கே இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. போஜிசாலை நோண்டுவாங்க, ஒன்று நோண்டுவாங்க. அப்போது திருமாவளவன் போல் உள்ள ஆட்கள் கேள்வி, ஏன்னா நானும் அந்த கேள்வி தான் வைக்கிறேன். நான் சமூகத்தில் யாருமே அல்ல, இருந்தாலும் கேள்வி வைக்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற 70% இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய தேவாலயங்கள் எல்லாம், கோயிலெல்லாம் பௌத்தர்களுடைய கோயிலும் ஜெயினர்களுடைய பள்ளிகளுமாக இருந்தது தான் இவர்கள் இந்து கோயிலாக மாற்றிருக்காங்க. உதாரணம், நீங்கள் வாரணாசியில் போகலாம், அதே போல் இங்கே கர்நாடகத்தில் பதாமி, பட்டதக்கல், இங்கெல்லாம் போய் பார்க்கலாம். எல்லாம் பௌத்த கோயில்களை இந்து கோயிலாக மாற்றிட்டாங்க. சிம்பிள்னா தெரியுங்களா? ஒரு நீண்ட ஒரு கல்லை சதுக்கி வைக்கிறது. என்னன்னு கேட்டால் சிவலிங்கம். கண்ணு மூக்கு ஒன்றுமே வேண்டாமே, உலைக்க மாதிரி ஒன்று வச்சா போதும்ல, ஆண்குறி போல் தெரியும். அது செய்கிறதுக்கு ஈஸி. அது சிவலிங்கம் இந்து கோயில் ஆகிட்டாங்க. இதனுடைய பக்கா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் நம்ம ஸ்கூலிலெல்லாம் படிச்சிருப்போம் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ். அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் புத்த பிட்சுக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்குன்னு தங்களுடைய அன்றைக்கு இருந்த அவங்களுடைய காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது டெவலப் பண்ணுறதுக்குன்னு சதக்கினது. பாறை கொடாஞ்சி அது பார்க்க வேண்டியது. அங்கே போனால் அங்கேயும் அநேக கோயிலுக்குள்ள சிவலிங்கம் இருக்கும். அதெல்லாம் இந்து கோயில்ன்றாங்க. அந்த சிவலிங்கத்தை பார்த்தா லேட்டஸ்ட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் 1000 வருஷம், 1500 வருஷம், இல்லை 800 வருஷம், 900 வருஷம் பழக்கானதெல்லாம் கிடையாது. எல்லாம் 50-60 வருஷம் பழக்கமான கல் போல் தெரியும். அதெல்லாம் சிவன் கோயிலுன்றாங்க. இப்படி போக 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 என்ன ஆகிடும், அஜந்தா எல்லாரெல்லாம் ஹிந்து கேவ்ஸ் ஆகிடும். ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளாம் இருக்க மாட்டோம்ப்பா, சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டினுடைய எம்ப்ளாயீஸ் அங்கே இருக்குது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அஜந்தா எல்லோரில். அவங்க தான் வர்றவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பெய்டு கைடு இல்லை, அல்லாத அவங்க என்ன சார் அது இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்கிற அந்த கைடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க வர்றவங்ககிட்ட எல்லாம், இதெல்லாம் கிருஷ்ணனுடைய கோயில். புத்தன்றாலே கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனுடைய ஒரு அவதாரம் தான் புத்தன். புத்தன்றதுக்கு அர்த்தம் ஞானம்னு. கிருஷ்ணன் தான் அந்த ஞானி. அதனால தான் கௌதம் புத்தன் கிருஷ்ணனுடைய ஒரு அவதாரம். அப்படியே ஹிந்துமயமாக்குறாங்க. புத்தன் வந்து ஹிந்துவத்தை எதிர்த்தவர். புத்திசம் வந்து நாஸ்திகம், ஜெயினிசம் நாஸ்திகம். அப்போ எப்படி இவர்கள் புரட்டி வரலும் பாருங்கள். டைம் கிடைச்சா உங்களுக்கு வசதி இருந்தால், லீவு இருந்தால் போங்க. மகாராஷ்டிரா அஜந்தா எல்லோரும் கேவ்ஸ் போய் பாருங்கள். நான் இருக்கும், நம்ம போய் பார்த்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி உள்ள விஷயங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அது 228 கோல்டு திருடு போனாலும் கவலை இல்லை. அங்கே எங்கேயாவது ஒரு அகமதோ ஒரு ஆண்டனியோ ஜார்ஜோ இருந்ததுன்னா அவ்வளோதான். கிறிஸ்துவர்கள் திருடினார்கள், இஸ்லாமியர்கள் திருடினார்கள். இப்போ திருடினது யார்? பத்ரிநாத் கோயிலில் அந்த சாவியில் யார் கையில் இருக்குது? பிராமணன் கையில் தான் இருக்குது. அப்போ அது விஷயம் மேலே வராது. தமிழ்நாட்டில் சிலைகள் கடத்தினாங்க, யார் கையில் சாவி இருக்குது? யார் மூடுறாங்க? பிராமணர்கள் தானே. என்ன நடந்தது? யாராவது தண்டிக்கப்பட்டார்களா? இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்படியே பேசி வந்த போலீஸ் கமிஷனரை பேச்சை மாற்றிட்டார். அவர் வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போது புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம். பிரியமானவர்களே, இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் இந்த விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டு வந்து பெருசாக ஆக்குறது. இப்போ ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக தேவையில்லாத சில விஷயத்த பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் செய்கிற தவறுன்னு. அதில் ஒன்று தான் அசாம் சீஃப் மினிஸ்டர் பேசினா அந்த 40%. இப்போ அதை பிடிச்சி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் இப்போது நவம்பரில் எலெக்ஷன் நடக்க போகுது அமெரிக்காவில். அப்போ அவங்க தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய பிரசிடென்ட் வேட்பாளர் நிற்க போகிறதாக ஒரு தகவல். அவங்க வந்து ராகுல் காந்தியை ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சை விஷயமாயிடுச்சு. அப்போ அதை வந்து இவங்களுக்கு எப்படியாகிலும் அழிச்சு இது பண்ணோம். உடனே தங்களுடைய
இந்த ஐடிவிங்க வச்சு கோடிக்கணக்கானவர் வந்து கோடிக்கணக்கான 10 கோடி ஜனங்கள் மோதியை ஃபாலோ பண்ணுறதாக கொண்டு வந்துட்டாங்க. அவர் இப்போ விஸ்வகுரு அப்படி இப்படி லொட்டு லொஸ்க்குன்னு இதெல்லாம். அதாவது இப்போ ராகுல் காந்தியே வேர்ல்டு பார்க்குறாங்க, வேர்ல்டுனுடைய உலக அரசியலில் வந்து ராகுல் காந்தியுடைய பெயர் மோதியோட மேலே வருதுன்னு தெரிஞ்ச உடனே 10 கோடி ஜனங்க அவரை ஃபாலோ பண்ணுறதாங்கன்னா அதை அப்படியே பெருசு பண்ணிட்டு வராங்க. யார் எத்தனை ஃபாலோ பண்ணனா நாடை குட்டுச்சோராக்கி ஒரு ஹிந்துத்துவவாதி ஒரு புண்ணாக்கம் இல்லாமல், உதாரணமாக 400 பேருடைய தான் வேக்கன்சி இருக்குது, புரியுதுங்களா? 400 பேருடைய வேக்கன்சிக்காக 10,000 கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்திருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு? ஸ்டாம்பேடுனா கூட்டம், அந்த வேலை வாய்ப்புக்குன்னு கூட்டம் நெருக்கடியில் ஜனங்க வீழ்ந்து அவங்க மேலே ஏறி போய் 7 பேர் சத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம இந்தியாவில் நடக்கிற விஷயம். 400 பேருடைய வேக்கன்சிக்கு லட்சக்கணக்கான வந்திருக்காங்க. வேலையில் திண்டாட்டம். இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதில் இந்த அளவுக்கு ஹையஸ்ட் போனது இல்லையா? இப்போ 9% இருக்கான் வேலையில் திண்டாட்டம். அப்படி என்றால் 140 கோடியில் 9%னால் எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 12.5 கோடி ஜனங்களுக்கு வேலை இல்லை. 12.5 கோடி ஜனங்களுக்கு என்ன இல்லை பிரியமானவர்கள? வேலையே கிடையாது. ஒரு வெற்றிலை கடையில் விற்கிற அந்த வேலை கூட கிடையாது. அவன் எங்கே போவான்? அவன் கொட்டேஷன் கொலையாளியாகவும் மற்ற கொலையாளியாக தான் போவான். இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்ததுன்னு ஆம்ஸ்ட்ராங் கொலை எல்லாம் சின்ன பசங்க கொலை செய்கிறாங்க. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு எல்லாம் போய் வெட்டிட்டு வாடா, நான் உன்னை வெளியில் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ ஜனங்களை வெட்டுறதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாகிடுச்சு. உடனே சட்டம் ஒழுங்கின்மைன்னு பெருசாக பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கின்மை தமிழ்நாட்டில் மட்டும்தானா? யூபியில் நடக்கிறதெல்லாம் வெளியில் வருதா? ஹத்தரால் நடந்தது என்ன? கத்தூரில் நடந்தது என்ன? அதெல்லாம் வெளியில் வருதா? உடனே தமிழ்நாடு இப்படி தான் இது பண்ணிவிடுவாங்க. அதுக்கெல்லாம் ட்ரம்பனுடைய ஷூட்டிங் காதுக்கு அது பயங்கரமாக இருக்காது. அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒரு ட்ரிகரில் 3 புல்லட்டு போகும். எவ்ரி 1 செகண்டில் 1 செகண்டில் ½ செகண்டில் ஒரு புல்லட்டு போகுது. டோட்டலாக 1.5 செகண்ட் தான் ஒரு ட்ரிகர். ஒரு தடவை இப்படி அழுத்தியாச்சுன்னா 3 புல்லட்டு போகுது ½ செகண்ட் கேப்பில். ஆனால் ட்ரம்பை கடவுள் காப்பாற்றினார். அதுக்கு ரீசன் தான் சொல்கிறாங்க, 2 ரீசன். ஒன்று, அவனுடைய எய்மில் 0.0038 இப்போ டிகிரி அந்த ஆங்கிள் திரும்பிடுச்சான். நேற்று நான் வந்து எஃபிஐனுடைய ஒரு ப்ரோக்ராம் இருந்தது டிவியில், அதை பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த டயக்ராம் பண்ணி காட்டுறாங்க. ட்ரம்புக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நேரடி அப்படியே பேச மாட்டார். பேசும்போது அங்கே பார்ப்பார், இங்கே பார்ப்பார், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த எய்ம் பண்ணவனுக்கு கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது, 0 blank அதில் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் கிடைக்காது அவங்களுக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் இருந்தாலும் பார்த்து அடித்தான், அந்த 0.0038 டிகிரி திரிஞ்சிருச்சு. 1 டிகிரி கூட திரும்பலை. அதில் என்ன ஆகிடுச்சு, அந்த டிஸ்டன்ஸில் வரும்போது ப்ளஸ் அந்த புல்லட்டு அந்த பக்கம் இந்த இடது பக்கம் அவர் பார்க்குறாரு ஜனங்களை. அப்போ இப்படி இருந்ததால் இங்கே வருது, இப்படி திருப்பின உடனே காற்று இந்த பக்கம் அடிக்குது. அதனால் இந்த காது மேலே பட்டு போச்சு. அப்போ காது அங்கே அப்படியே கிழிஞ்சிடுச்சு. அதான் நடந்தது. உடனே அடுத்த புல்லட் வருது. அடுத்த புல்லட் வர்றதுக்குள்ளே அவர் உட்காந்துட்டார். பின்னாடி உட்காந்த மேலே போட்டு அந்தால் செத்துட்டார். ½ செகண்டில் அடுத்த புல்லட்டு வருது. இன்னொருத்தருக்கு படுகாயமாகுது. அப்படி தான் அந்த 2 பேர் படுகாயம். அதாவது ஒன்று இந்த காது கிழிச்சு போன புல்லட்டும், நேராக இவர் உட்காந்த பிறகு போன புல்லட்டும், அப்புறம் இவர் உட்காந்த பிறகு வந்து 2வது புல்லட்டு பின்னாடி உட்காந்து மேலே போட்டு அவர் செத்துட்டார். 2 பேர் காயம். இதான் நடந்தது. 3 புல்லட்டில் 2 காயம், ஒரு டெத்து. இவர் தப்பிச்சிட்டார். உடனே அது எதுக்குன்னா, 1951 கிட்டத்தட்ட 51 வருஷம் முன்னாடி, 53 வருஷம் முன்னாடி இஸ்கானுக்கு வந்து ஒரு கிருஷ்ணனுடைய சிலையை செய்கிறதுக்கு இடம் கேட்டப்போ ட்ரம்பு தான் கொடுத்தாராம். அன்றைக்கி அவர் வாலிபனாக இருந்தார். அவர் தான் அந்த இடம் கொடுத்தாரு, இந்த இடத்துல வந்து கிருஷ்ண சிலையை செஞ்சுக்கோ அப்படின்னு. அதனால் 53 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்கிறது, இவங்க இந்த புல்லட்லேருந்து கிருஷ்ணன் காப்பாற்றினார்னு. உடனே அடுத்த நாள் அவர் அறிக்கை விட்டார்,
என்னை உண்மையாக இயேசு தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் அவர். It was a warm, beautiful day in the early evening in Butler Township in the great Commonwealth of Pennsylvania. Behind me and to the right was a large screen that was displaying a chart of border crossings under my leadership. The numbers were absolutely amazing. In order to see the chart, I started to, like this, turn to my right and felt something hit me really, really hard on my right ear. I said to myself, wow, what was that? There was blood pouring everywhere, and yet in a certain way I felt very safe because I had God on my side. I felt that. No, I'm not. They said, yes, you are. I said, no. They said, who's more famous? I said, Jesus Christ. இதுவும் ரெண்டும் யூடியூப்பில் இருக்கிற விஷயம் தான். இஸ்கான்காரங்க அப்படி சொல்கிறாங்க ட்ரம்ப், ஆனால் இப்படி சொல்லி அவர் பண்ணுறாரு. அது மட்டுமா இன்னொரு விஷயத்தை நம்ம போனால், நம்ம இந்தியாவுடைய விஷயத்தை பார்த்தா, ஓம் பிர்லா யார், நம்முடைய ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. ஓம் பிர்லாவுடைய மகள் ஐஏஎஸ் எழுதாமலேயே கலெக்டர் ஆகிட்டான். அப்போ எவ்வளோ இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஃப்ராடுங்கன்னு பாருங்கள். இந்த விஷயம் மேலே வந்துட்டால் எல்லாமே வண்டவளம் தண்டவளம் வந்துடும் நினச்சி உடனே அவர் என்ன பண்ணார், எனக்கு டெப்யூட்டி ஸ்பீக்கர் வேணும். கடந்த 10 வருஷமாக டெப்யூட்டி ஸ்பீக்கர் இல்லை, டெப்யூட்டி ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு. அப்போ டெப்யூட்டி ஸ்பீக்கர் நம்முடைய இந்தியாவுடைய அந்த லோக்சபா கலாச்சாரத்தின்படி எதிர்கட்சிக்கு தான் டெப்யூட்டி ஸ்பீக்கர் கொடுக்கறது. அப்போ 101 சீட் இருக்கின்ற காங்கிரஸ் தான் எதிர்கட்சி, அப்புறம் காங்கிரஸ் தான் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்குது. அப்போ காங்கிரஸ் தான் கொடுக்கணும் டெப்யூட்டி ஸ்பீக்கர். கொடுக்க மாட்டாங்க, டிஎம்கே கொடுக்குறாங்களா. ஆனால் டிஎம்கே சொல்லியாச்சு, இல்லை நாங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் தகவல் சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்க ஏதாவது பண்ணி ஐஎன்டிஏ பழக்க பார்க்குறாங்க. இப்போ அது ஒரு பெரிய தலைவலி ஆகிடுச்சு பிஜேபிக்கு. ஆனால் ஏன் ஓம் பிர்லா அப்படி சொல்லியிருக்கு? ஏன்னா தன்னுடைய மகள் விஷயத்தில் மௌனம் கொண்டு வரணும். அப்போ தான் ஐஎன்டிஏ அங்கீகரிக்கிறது போல் நினைக்கணும். அதுக்கு அவர் செஞ்ச ஒரு ட்ரிக். எதுவாக இருந்தான்னு எதுக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க பிஜேபி 3வது முறை ஏறி வருவதுக்கும் யூஸ்லெஸ் அப்படின்றாங்க. ஏன்னா பீகாரில் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே 15வது பிரிட்ஜும் உடஞ்சி விழுந்துடுச்சு. பிஜேபி கவர்மெண்ட் கட்டின 15வது பிரிட்ஜு. அப்போது எந்த அளவுக்கு ஊழல் இந்த பிஜேபி கவர்மெண்ட் நடத்தியிருக்கு பாருங்கள். பீகாரில் நிதிஷ் தான் ஆளுகை செய்கிறாரு. ஆனால் பிஜேபி தான், இவர் பொம்மை தானே. அவன் கான்ட்ராக்ட் போனதெல்லாம் பிஜேபிக்காரனுக்கு தான். அவன் செஞ்ச ஃப்ராடுத்தனம் பாருங்கள். 15வது பிரிட்ஜு விழுந்துடுச்சு. ஒரு பிரிட்ஜு 2 பிரிட்ஜெல்லாம் நியூஸ் பேப்பர் டிவியில் வந்துடுச்சு. திருப்பி விழுதலும் டிவியில் வர்றதில்ல. அப்போ ஜனங்க தத்தளிப்பாங்கல்ல, ஜனங்க பயப்படுவாங்கல்ல. என்னது இது 15 பிரிட்ஜா ஒரு ஸ்டேட்டில்? இப்படி எப்படி மூடி மறைக்கிறாங்க பாருங்கள். எல்லா கோதி மீடியாவும் அதை மறைச்சிட்டாங்க. 15வது பிரிட்ஜு விழுந்துடுச்சு. அப்போது ஓம் பிர்லா அவனுடைய ட்ரிக்கு பாருங்கள், கான்ட்ராக்டுங்களோட விஷயம் பாருங்கள். அது மட்டுமில்லை, இந்த அயோத்தியாவில் கட்டின கோயில் மழையில் சும்மா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லீக் ஆகுது. ரோடில் வருவோம் கட்டராயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமான ஃப்ராட் அரசியல் இவர்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இதில் வேறு ஒரு உலக சுற்றுப்பயணம். ரஷ்யா வியன்னா, ஆஸ்ட்ரியாவுடைய கேபிட்டல் வியன்னா, அங்கே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. ஒரு ஃப்ராடை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுல இந்த நாடு படுகின்ற பாடு. அப்போ நம்ம நினைப்போம் இதெல்லாம் நடக்கட்டும், இந்துக்களுக்கு தெரியட்டும். இந்துக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்க என்ன தான் செஞ்சாலும், உதாரணமாக ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று வந்தது. அது போன எலெக்ஷன் டைமில் அது வந்துடுச்சு. அது என்னது, பெங்களூரில் ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஒரு கீழ் ஜாதி. அப்போ எந்த அளவுக்கு அவன் மைண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 500 ஆனாலும் சரி, சிலிண்டருக்கு 10,000 ஆனாலும் சரி, நாங்கள் இந்துக்கள், எங்களுக்கு மோடி தான் பிரதமர். சொல்கிறவன் யார்? ஒரு கீழ் ஜாதியில் உள்ளவன்.
அவங்க கோவிலுக்குள்ளே போனால் போட வெளியிலன்றான், அது பரவாயில்லன்றான். அப்போது அவங்கள எந்த அளவுக்கு மூளைச்செலவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஃப்ராடுங்க. அதுதான் இந்த இந்தியாவினுடைய லட்சணம். அப்புறம் இந்த ஜனங்களுடைய சிந்தனை. அப்புறம் என்ன நடக்கும்? இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இவங்களுக்கு மதம் தேவை, நம்முடைய கடவுள் தேவை, நம்முடைய மதம் தேவை. அப்படி மதம் 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 என்று சொல்லி ஜனங்களை ஒரு விதமான பைத்தியக்காரர்களாக வச்சுருக்காங்க இந்த நாட்டில். அப்புறம் பயங்கர முன்னேற்றமாக டெவலப்மெண்ட்டாக. என்ன டெவலப்மெண்ட்டு? இந்த ஐடி டெவலப்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, பிரிட்ஜு, இதெல்லாம் மோதி வந்தாலும் சரி, ஒரு குருடனை கொண்டு போய் உட்கார வச்சாலும் சரி, யாரை உட்கார வச்சாலும் சரி, உலகம் வளர்க்கு ஏற்றபடி எல்லா நாடுகளும் வளருது. ருவாண்டாங்க, ஆப்பிரிக்காவில் ருவாண்டா எப்படி இருந்த நாடு? சிவில் வாரில் அழிஞ்சு போன நாடு. இப்போ பாருங்கள் அது எந்த மாதிரி டெவலப் ஆகுதுன்னு. அது காலத்துக்கு ஏற்றபடி யார் ஆண்டாலும் அது நடக்குங்க. அந்த ஒரு டெவலப்மெண்ட்டு தாங்க. டெவலப்மெண்ட்டுனா ரோடு மட்டும் இல்லை, நல்ல சுகாதாரம் வேணும், குடிக்கிறதுல சுத்தமான தண்ணீர் வேணும், தேசத்துக்கு வேண்டிய எலக்ட்ரிசிட்டி வேணும். அது இருக்குது அந்த நாட்டில் இல்லை. இப்போவும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இன்னும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, குடிக்கிற தண்ணி கிடையாது, தண்ணி பற்றாக்குறை இருக்குது, படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் இருக்காங்க, வேலையில்லா திண்டாட்டம். இதுக்கெல்லாம் வழிச்சொல். அது சொல்லாமல் ஹைவே ஸ்கூட்டி யாருக்காக? அது பிஸ்னஸுக்காக. வேற என்ன? ஏர்போர்ட்டுக்கும், சீபோர்ட்டுக்கும், எக்ஸ்போர்ட்டுக்கும், இம்போர்ட்டுக்கும் உள்ள வழி. அதுக்கு தான் பொதுமக்கள் நலனாக இருக்கணுன்றதுக்காக இல்லை, அதுக்காக செய்கிறாங்க. அது பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க. எப்படி பிரிட்டிஷ் தங்களுடைய விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ரயில்வே கொண்டு வந்து அந்த ரயில்வேயில் பாசஞ்சர் ட்ரெயினை விட்டாங்களோ அதே மாதிரி தான் விஷயம். வேற ஒன்று அவங்களும் இவங்களும் வந்து ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ இருக்கின்ற இந்த இந்தியன் கவர்மெண்ட்டும் பிரிட்டிஷ்க்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ரெண்டு பேரும் ஜனங்களை என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்தில் வச்சாங்க. இவங்களும் அடிமைத்தனத்தில் வச்சுருக்காங்க. இங்கே எங்கே ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது? எங்கே பேச்சுரிமை இருக்குது? எல்லாத்தையும் சட்டத்தை பொறுத்து எடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் நார்த்து கொரியா மாதிரி தானே இருக்குது. இப்போது என்ன வித்தியாசம் இருக்குது? கேள்வி கேட்க முடியுமா? அரசை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. மினிஸ்டரை பார்த்தோ, மினிஸ்ட்ரியை பார்த்தோ, திட்டங்களை பார்த்தோ ஏதாவது இது சொல்ல முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? முடியாதுல்ல. ராஜதுரோக குற்றம் ஆகிடுச்சில்ல பிஎன்எஸ்ஸில், பாரதிய நியாய சம்ஹிதாவில். இப்படி இந்த நாடு பின்னாடி போய்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. இன்னொரு விஷயம், இப்படி தான் வரோம். எல்லா தேசத்துலேயும் கொடுங்கோல் ஆட்சி வரும். ஏனால் அந்திய கிறிஸ்துவனுடைய வருகைக்கு இவர்கள் எல்லாம் வழிவகுக்கிறார்கள். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், நம்ம இப்போ இந்த இஸ்ரேலுடைய விஷயத்தை பார்த்து கொண்டு வந்தால், இதோடு சேர்ந்து நான் அதையும் சொல்கிறேன். இதெல்லாம் நிலையில் நடக்கிறது, நடக்காத விஷயம் அல்ல. இன்னொரு விஷயம் சொல்ல வந்தால், அதாவது ஹமாஸினுடைய செகண்ட் இன் கமாண்டுன்றத சின்வார், அவர் வந்து டனல் மாதிரி போய் இப்போ ஒரு டனலில் மாட்டினதாக ஒரு தகவல் இருக்குது. இன்னொன்று, சின்வாருக்கும் அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய லீடர் ஹசன் நஸ்ருல்லா ரெண்டு பேருக்கும் ரொம்ப வேண்டியவர் முகமது டேஃப், புரியுதுங்களா? அவரை சுட்டு தள்ளியாச்சு. அது ரெண்டு பேருடைய முழங்காலும் இடிக்கிறது போல் இருக்குது, பயத்தினால் நடுங்குகிற மாதிரி இருக்குது. வடிவேல் சொல்கிறா இல்லையா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பில்லர் தாங்க, பேஸு தாங்க தள்ளாடுதுன்னு, அந்த மாதிரி தள்ளாடுறாங்க. அது நிமித்தம் முன்னா உண்டாகுது. இவங்களுக்கு ஆயுதங்கள் வரக்கூடியது எல்லாம் இதாகிடுச்சு. தன்னிமித்தம் என்ன நடந்தது? ஹமாஸுக்குள்ள ரெண்டு பிரிவினை உண்டாகி, ஒரு கூட்டம் சின்வர், ஹமாஸ் தீவிரவாதிகளுக்குள்ளேயே ரெண்டு பிரிவினை உண்டாகி, ஒரு கூட்டம் வந்து சின்வர் எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன் யுத்தத்தை சீஸ்வரில் கொண்டு வா, யுத்தத்தை நிப்பாட்டு, போதும் உன்னுடைய இது ஜனங்கள் சாகிறார்கள்னு. அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் சின்வார் கூட நிற்கிறாங்க. இதில் அடுத்த அடி சின்வாருக்கு என்ன நடந்தது அப்படின்னா, காசாலேயும் ராஃபாலேயும் எல்லாம் ஒரு ட்ரக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆர்ம்ஸ் ஆமினேஷன்லாம் கிடையாது. அதெல்லாம் இருந்து அப்போ எதுக்கு இந்த ட்ரக்கு சுற்றுது அங்கங்கே பார்க்குறாங்கன்னு கடைசியில் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐடிஎஃப் வந்து அதை இது பண்ணி செக் பண்ணும்போது ஈரானுடைய ஒரு மொபைல் பேங்க், அது ஃபுல் ஆஃப் அமெரிக்கன் டாலர்.
அங்கங்கே தீவிரவாதிகளுக்கு செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு காசு கொடுத்துக்கிட்டே வருகின்ற பேங்க். இந்த பேங்க் ரீஃபில் பண்ணுறதுக்கு டனலில் கோடி கணக்கான டாலர் அங்கேருந்து இங்கே லோட் பண்ணுறது இது போகிறது. அதையும் பிடிச்சாச்சு. இப்போது அது மட்டும் இல்லை, ராஃபா ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் ஆளுகை மாறியாச்சு. காசா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ ராஃபாவிலேருந்து காசானுடைய பல பகுதியிலேருந்து இஸ்ரேல் சேனை பின்வாங்கி கொண்டு வருகிறது. கான் யூனிஸில் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடக்குது இப்போ கூட. ஆனால் ஹிஸ்புல்லா லெபனனில் பார்த்திங்கன்னா பயங்கர போராட்டம். அது சவுத் லெபனன், நார்த்தன் இஸ்ரேல், புரியுதுங்களா? அங்கு 50 கிலோமீட்டர் உள்ளே போய் இஸ்ரேல் ஏர்க்ராஃப்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஹிஸ்புல்லா அவனுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர், ஒரு 5 மாடி பில்டிங், அது சாதாரண சிவிலியன் பில்டிங் மாதிரி தான் இருந்தது. ஆனால் உளவுத்துறை, இஸ்ரேல் உளவுத்துறை பார்த்தால் அங்கே தான் ஹமாஸ் ஹெட் குவார்ட்டர் நடக்குது. எந்த ஹெட் குவார்ட்டர்? அவங்களுடைய சதர்ன் ஹெட் குவார்ட்டர். அதை அப்படியே ஏர் ஸ்ட்ரைக்கில் பம்பார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஆனால் பம்பார்ட் பண்ணி பில்டிங் போனதில்லை. 14 தீவிரவாதிகளும் அவர்களுடைய 4 முக்கியமான கமாண்டோகளும் செத்துட்டாங்க. இது ஹசன் நஸ்ரல்லாவுக்கு பெரிய ஒரு அடி அடிச்சு, எதிர்பாராத அடி. ஏற்கனவே போன வாரம் ஈரானிலிருந்து வந்த 2 ஷிப்மெண்ட் பென்ஸ் என்ற சீ போர்ட்டில், துறைமுகத்தில் அதை சாம்பலாக்கிட்டாங்க. சிரியாவும் வாய் திறக்கல, ஈரானும் வாய் திறக்கல, யாரும் வாய் திறக்கல. ஏன்னா என்னத்தை வாய் திறக்கிறது? சாப்பாடாக போயிடுச்சு. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. உடனே அவர் கிட்டத்தட்ட 200 ராக்கெட் விட்டாச்சு. எல்லாம் கட்யூஷ் ராக்கெட்ஸ் ஒன்றுமே ஆகலை. அதுக்கு இடையில் தான் நேற்று தினத்தில் நடந்தது. ஷமீர் என்ற அவர் இன்னொரு புரோக்கர், சிரியா வழி ஈரானுடைய ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு புரோக்கர் ஷமீர், அவரையும் தூக்கிட்டாங்க இஸ்ரேல் சேனை. இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. இப்படி தலைவர்கள் இல்லாமல், தங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறவங்க இல்லாமல், காசு சப்ளை பண்ணுற புரோக்கருங்க இல்லாமல் எல்லாம் பண்ண உடனே இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால் கெய்ரோவில் இப்போது ஒரு சீஸ்ஃபயர் டிஸ்கஷன் நடக்குது. நெத்தின்யாகு கெய்ரோவுக்கு போயிருக்கிறார். உடனே நம்ம ஊடகங்கள் நெத்தின்யாகு பயந்தார், நெத்தின்யாகுன்றது இஸ்ரேல் பிரதமர், பயந்தார், முழங்கால் நடுங்குது, அப்படி இப்படியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடக்கமும் இல்லை இங்கே. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு நெத்தின்யாகு மறுபடியும் இன்றைக்கோ நாளைக்கோ கெய்ரோவில் நடக்குது. அது புரோக்கர் பண்ணுறது வந்து கத்தர், மீடியேட்டர் அமெரிக்கா நிற்கிறாங்க அதுக்கு சீஸ்வேர். அப்போது நெத்தின்யாகு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறார், எங்களுடைய டிமாண்டை ஹமாஸ் ஏற்றுக்கணும். இத்தனை நாள் ஹமாஸ் டிமாண்டை நாங்கள் இப்போ அப்படி இல்லை, ஹமாஸ் கால்கள் கீழே வந்தாச்சு, நாங்கள் சொல்கிறத ஹமாஸ் கேட்கணுன்றது மாதிரி டிமாண்ட் வச்சுருக்கிறார். என்ன டிமாண்ட் இருந்து பேச்சுவார்த்தை நடக்கும். பைடன் விஷயம் பார்த்தா அவர் மூளை இல்லாத என்னென்னமோ வளர்றார். யுக்ரைன் பிரசிடெண்ட்டு புட்டின்ன்றாரு. அப்புறம் அந்த மாதிரி அநேக விஷயங்கள் மாற்றி சொல்லி, இல்லை எனக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்கிறார். இப்போ கொரோனாவில் அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார், செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கிறார் அவர், யாரும் பைடன். ஆனால் வருகின்ற எலெக்ஷனில் ட்ரம்ப்பு தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங்கோடு நடந்த அனுதாப ஓட்டுகள் நிறைய ட்ரம்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரியமானவர்களே, இந்த விஷயத்தில் நடக்குது. இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி மினிஸ்டர் இத்தாமர் பென்குவேர், அவர் வந்து ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு யூத சிந்தனையாளர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போன வெள்ளிக்கிழமை அவர் டெம்பிள் மவுண்டுக்கு போயிருக்கு. ஆக்சுவலாக இத்தாமர் டெம்பிள் மவுண்டுக்கு போகிறது விஷயம் இல்லை, போய் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் அங்கே ப்ரேயர் பண்ணியிருக்கிறார் அந்த மவுண்டில் நின்று. இப்போ அது பெருசாகிட்டாங்க பாலஸ்தீன்கள். அப்போ அவர் சொல்ல, ஆமாம் நான் போனேன், நான் ப்ரேயர் பண்ணேன். என்ன எதுக்கு ப்ரேயர் பண்ணேன்? இந்த காசா இஸ்ரேல் சமாதானத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது அவர் 2வது முறை போடுறது. இந்த கவர்மெண்டில் ஒரு மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் 2வது முறை அவர் போகிறார். ஏன்னா அங்கே ஒரு ஸ்டேட்டஸ்கோ இருக்குது. என்ன ஸ்டேட்டஸ்கோ? டெம்பிள் மவுண்டுக்கு மேலே ஒரு எக்காலத்திலையும், அதாவது ஒரு பொழுதும் யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் போகலாம், ஆனால் ஒரு பொழுது அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடாது. அங்கு ப்ரேயர் பண்ணக்கூடிய உரிமை இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்ற ஸ்டேட்டஸ்கோ இருக்குது. இப்போது நெத்தன்யாகு அந்த ஸ்டேட்டஸ்கோ எடுக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. அதுக்கு சாதகமாக சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் நெத்தன்யாகுக்கு சப்போர்ட் பண்ணுறார். என்ன அவர் சொல்கிறார், அந்த மவுண்ட் இஸ்ரேல் இருக்கிறதுனால
அதனுடைய பாரம்பரியமும் சரித்திரமும் பார்க்கிறபடியினால் இஸ்ரோ ஜனங்களுக்கு அந்த டெம்பிள் மவுண்டில் ப்ரேயர் பண்ணக்கூடிய எல்லா உரிமையும் உண்டு என்று யார் சொல்கிறார்? சவுதி அரேபியனுடைய பிரின்ஸ் சொல்கிறார். இது நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதே நேரத்தில் போன வாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஐஆர்ஜி, ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு, அதாவது இங்கே ஆர்எஸ்எஸ் இது மாதிரி பஜ்ரங்தள் மாதிரி ஈரானில் இருக்கிறது. அவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர் ப்ளஸ் ட்ரைனிங் சென்டராக இருக்கின்ற இடத்துல பயங்கரமான பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு. சத்த விஷயமோ நஷ்ட விஷயமோ வெளியில் தகவல் அவர்கள் விடவில்லை. அவர்கள் சந்தேகப்படுகிறது இது மொசானுடைய பிளான்டுன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனால் அவங்க பகிரங்கமாக சொல்லலை அந்த விஷயம். அது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இதே நேரத்தில் ஒமானில் என்ன நடக்குது? ஒமானில் அங்கிட்டு ஒரு பெரிய மஸ்ஜித். ஓமான் ஒரு சமாதானமான நாடு. அது ஷியாக்களுடைய நாடு ஓமான். ஷியாங்களுடைய ஒரு ஃபெஸ்டிவல் தான் முஹரம். பொதுவாக முஹரம் இந்தியாவில் தான் லீவு, கவர்மெண்ட் லீவு, தவிர அரபி நாடுகளில் முஹரமுக்கு லீவெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஷியாவினுடைய இதுவாக இருக்கிறதுனால சுன்னிங்க அதை ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ முஹரம் அவங்களுடைய பண்டிகை. அப்போ அந்த இதில் நடக்கும்போது அங்கே இஸ்லாமிக் ஸ்டேட் டெரரிஸ்ட் என்ற குரூப் பாம்பு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரை பாம்பு பிளாஸ்ட் பண்ணாங்க? அவங்க எல்லாம் யார்? யூதர்களா, கிறிஸ்துவர்களா? யார் அவங்க? இஸ்லாமியர்கள் தான். அப்போ அவர்களுக்குள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஷியா சுன்னி என்ற பெரிய ஒரு வித்தியாசம் பண்ணி அவங்களே தங்களுடைய ஆட்களை கொலை செய்கிறாங்க. இதை பற்றி யாரும் ஒன்றும் பேசுகிறதில்ல, ஒன்றும் செய்யலை. அப்போ எவ்வளோ டெரரிஸ்ட் குரூப் இருக்கு பாருங்க. இதே நம்ம ஒரு கண்ணோட்டமாக பார்த்தா அல்கொய்தா, ஐஎஸ்ஐஎஸ், ஐஎஸ்ஐஎல், இப்போ இவங்க ஐஎஸ்டி, இஸ்லாமிக் ஸ்டேட் டெரர் குரூப்பு, இது இல்லாமல் பிஎல்ஓ, இது இல்லாமல் ஹமாஸு, இது இல்லாமல் ஹிஸ்புல்லா, இப்படி எத்தனையோ டெரரிஸ்ட் குரூப், இஸ்லாம் டெரரிஸ்ட் குரூப்பு பார்க்கலாம். இவர்களெல்லாம் இது செஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பருன்றாங்க. அப்போ இதுக்கு பேஸ் என்னங்க? பேஸ் என்னது? குரான். குரானில் இருக்கின்ற அத்தியாயங்களும் வாக்கியங்களையும் எடுத்து பார்த்தா காஃபிருங்களை கொலை செய்யணும். காஃபிர்ன்ற யார்? இஸ்லாம் அல்லாதவர்கள். முகமது என்ன சொன்ன? இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். அதாவது ஒன்று அல்லாவை நீ ஏற்றுக்கணும். அல்லாவை ஏற்றுக்கலைன்னா 7 மடங்கு டேக்ஸு கொடுத்து இந்த நாட்டில் நீ வாழலாம். அதையும் உன்னால் வாழ முடியலைன்னா கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறது என்னது? குரானில். அப்போ அது எப்படி ஒரு மத புத்தகம்னு நம்ம எண்ண முடியும்? குரானில் சொல்லப்பட்டதன் பிரகாரம் சஃபியா அவரோட புருஷன் அக்கினோ, அவர் கிறிஸ்துவலாக இருந்தவங்க. அந்த நாடை முகமது பிடிக்கிறாரு. சஃபியாவினுடைய கண் முன்னாடி கொலை செய்யப்படுறதுக்கு முன்னே சொந்த கணவனாகிய அக்கினோவை 2 கையை வெட்டுறாரு, 2 தொடை வச்சு தொடை பக்கத்தில் 2 காலை வெட்டி உயிருக்கு துடிக்கிறார். இருந்தால் இன்னும் கழுத்து ஒரு வெட்டியாச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. அப்போ அது பண்ணாமல் மனைவிக்கு முன்னாடி அக்கினோ என்ற கணவனுடைய 2 கால் முழங்காலாண்ட வெட்டி 2 கையை வெட்டி அவன் தண்ணி கேட்குறான். அப்போ வாயில் யூரினேட் பண்ணுறாங்க. அப்புறம் அவனை கொலை செய்கிறாங்க சொந்த மனைவிக்கு முன்னாடி. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க கிறிஸ்துவர்கள், குரானில் இருக்கிறது தான். அப்புறம் அந்த சஃபியாவை அன்றைக்கே திருமணம் பண்ணி அன்னைக்கு நைட்டு அவளுடன் உடலுறவு வைக்கிறார் முகமது. அப்போ என்ன சொல்கிற? என்ன இது ஒரு சமாதான மதம் நம்மளால் சொல்ல முடியுமா? இதுதான் இவர்கள் படிக்கிறார்கள். இது படித்து அது இன்றைக்கும் செயல்படுத்துகிறாங்க. வேற ஒன்றும் இல்லை அதுக்கு விஷயம். அதை படித்து அது இன்றைக்கும் செயல்படுத்துகிறாங்க. அந்த சஃபியாவினுடைய கையில் விஷத்தை சாப்பிட்டுட்டு தான் அவர் சாகிறார். அதுவும் குரானில் எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, அப்போது இந்த புத்தகத்தை முதல்ல பேன் பண்ணணும். அதான் இவர் சொன்னார், குரேஷி சொன்னார். அதனால தான் அவர் தலைக்கு எத்தனையோ 1000 லட்சம் டாலர் ஈரான் வச்சுருக்குன்னா இல்லையா? சரி, பிரியமானவர்கள், விஷயம் பேசி பேசி எங்கெங்கேயோ போயிடுது. இதெல்லாம் தான் நம்ம நாட்டில் இப்போ நடக்கின்ற விஷயங்கள். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ட்ரம்ப் வந்தாச்சுன்னா மறுபடியும் மோதியுடன் சப்போர்ட்டும் நடக்கும், அப்படி நடக்கும்னு. நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ட்ரம்புக்கு தெரிஞ்சாச்சுங்கன்னா நடக்குதுன்னு.
இதுக்கு இடையில தான் யூரோப்பியன் யூனியன் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டான பில் அங்கே பாஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான போராட்டம், அதற்கு அந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் வாய் திறக்கல பாருங்கள். அவர் இப்போவும் ஒன்றும் செய்யலை. அப்போ இவர் யாருக்கு பிரதமர்? இவர் எந்த நாட்டுக்கு பிரதமர்? குஜராத் என்ற ஸ்டேட்டுக்கு பிரதமரும் ஆராக இருக்கிறார். இந்தியா பிரதமர்னு சொல்ல முடியாது. ஏன்னா மணிப்பூர்ன்றது இந்தியாவோட ஸ்டேட் தானே. கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இவர் பிரதமர் அல்ல, வெறும் பார்ப்பனர்களுக்கு பிரதமர் இவர். இதுதாங்க நம்ம நாட்டினுடைய நிலைமை, உலகத்தில் நடக்கின்ற விஷயங்கள். உக்ரைன் மேலோங்கி கொண்டே வருகிறது. புட்டின் தத்தளிச்சிட்டு இருக்கிறார். இப்போ புட்டின் சொன்ன வார்த்தையில் என்ன போச்சு? இஸ்ரேலை அங்கே கை வச்சா நாங்கள் இங்கே பண்ணணும் என்னென்னமோ சொன்னார் புட்டின். இஸ்ரேல் போய் வேலை பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செய்கிறாங்க. என்ன செஞ்சாங்க புட்டின்? ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியாக இன்றைக்கு காலையில் நடந்த விஷயம், சிலியில் சென்ட் பெட்ரோ என்ற இடத்துல 7.3 7.3 மேக்னிடியூடுக்கு பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. பூமிக்கு கீழே 140 கிலோமீட்டர் கீழே தான் நடந்திருக்காம். ஆனால் அதனுடைய விளைவு பயங்கரமாக வந்திருக்கு. எத்தனை பில்டிங் விழுந்த எந்த தகவலும் வரல. ஆனால் சில ஹைவேஸ் எல்லாம் ரோடுக்கு நடுவில் அப்படியே பிளந்துருக்கு. அதுதான் பார்க்க முடியுது. பில்டிங்கெல்லாம் அசைகிற மாதிரி. அதான் ஃபஸ்ட்டு வருகின்ற தகவல். இனிமேல் ஆளுங்க இறந்துருக்காங்களா என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல பிரியமானவர்களே. இப்படி பல விஷயங்கள் நம்முடைய நாட்டிலும் உலகத்திலையும் முக்கியமாக இஸ்ரேலில் நடந்திருக்கிறதில் நம்ம பார்க்கணும். பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் 24ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் பூமி அதிர்ச்சிகள், யுத்த துணிகள், யுத்த செய்திகள் கேள்விப்படும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. மனிதகுமாரனுடைய வருகை சமீபம். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒவ்வொரு வாரமும் நான் இதை ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ நான் சொல்கிறேன் கர்த்தருடைய வருகையை பற்றி. மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக அவதரித்தவர், வந்தவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. மனுக்குலத்துக்கு தன்னுடைய பாபத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து பலியானவர். தான் பலியானது நிமித்தம் மனிதன் பரலோகம் போகக்கூடிய வழியும் உண்டு பண்ணினார். பாபியான மனிதர்களை அவர் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார். நீங்களும் அதை விசுவாசித்தால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவர் அல்லாத இந்துக்களை, இஸ்லாமியர்களை, நாஸ்திகர்களை எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இயேசுவை ஒரு வழி. மற்றதெல்லாம் மனிதனுடைய கற்பனையால் கட்டப்பட்ட கதைகளும் அதன் வடிவில் உண்டாக்கின சுரூபங்களும் விஷயங்களும் தான். புரியுதுங்களா? கடந்த 2000 வருஷமாக எத்தனையோ முறை அழிக்கப்பட்டும் மறுபடியும் அவர்கள் அழிக்க முடியாத அளவுக்கு பலனுடன் நிற்கின்ற ஒரே ஒரு தேவ கூட்டம் யாருன்னு கேட்டால் கிறிஸ்துவர்கள் தான். ஆதி நூற்றாண்டில் சிங்கத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வந்தாங்க. கிறிஸ்துவத்தை அழிக்க முடியல. இஸ்லாம் வந்தாச்சு, கிறிஸ்துவர்கள் அழித்தார்கள். அப்போது கிறிஸ்துவத்தை அழிக்க முடியல. கடைசியில் இஸ்தாம்புலில் சென்ட் சோஃபியா என்ற அந்த பெரிய இஸ்தாம்புல்னு போட்டாலே ஒரு பெரிய சர்ச்சினுடைய ஃபோட்டோ வரும். இன்றைக்கு அது ஒரு இஸ்லாம் மசூதியாகி இப்போ அது லைப்ரரி ஆக்கிட்டாங்க. அப்போ தங்களுடைய நாடுகள் எல்லாம் எங்கெல்லாம் இஸ்லாம் மெஜாரிட்டி இருக்கோ அங்கெல்லாம் கிறிஸ்துவருடைய ஆலயங்களை உடைக்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கி டெமோலிஷ் பண்ணி மஸ்ஜிது கட்டுறாங்க. அப்போ இந்தியாவில் நடக்கிறது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அதற்கு வாய் திறக்காத இஸ்லாம் இந்தியாவில் இந்து கோயில் அடித்து சுக்குநூறாக்கி அதுக்கு மேலே மஸ்ஜிது கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மஸ்ஜிதை உடைக்கும் பொழுது இங்கேயும் வாய் தரக்கூடாது. ஆனால் நம்ம நாடு மதசார்பற்ற நாடாக இருக்கிறபடியினால் அதற்கு நாம் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏனென்றால் நமக்குள் இயேசு கிறிஸ்து அன்பை கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அவர்களுடைய கடவுள் விரோதத்தை வித்வேஷத்தையும் கொடுத்துருக்கு. காஃபிர்களை கொல்லணும், கர்த்தர் சொல்கிறார் சத்துருவை நேசிக்கணும். அவங்க சத்துருவை கொல்கிறாங்க, கர்த்தர் சத்துருவை நேசிக்க சொல்கிறாங்க. ஏனால் மனிதன் பாபி என்றவன் மனிதன்தான். பாபம் என்ற ஆத்மீய வியாதி அவனுக்குள்ளே இருக்குது. அதை சுத்தம் பண்ணியாச்சுன்னா பாபியும் நல்லவன் ஆகிறான். அதுதான் இங்கே கிறிஸ்துவ உபதேசம். எப்படி நல்லவன் ஆகிறான்? அது அந்த இயேசுக்கு ரத்தத்தால் எப்பேற்பட்ட பாவம் சுத்தம் செய்யப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகையினால் முன்னே வருகின்ற நாட்களில் வரப்போகின்ற நெருக்கடியான மகோபதிரவ காலத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே வழியும் சத்தியம் ஜீவன் நான் என்று சொன்ன கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அவரே மெய்யான தேவன், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இப்பொழுதும் ஜீவிக்கிறார். அவரை நம்புங்க, விசுவாசியுங்க, ஞானஸ்நானம் எடுத்து வாழுங்க, நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள்.
கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.